பிஜிடிஆர்பி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2021க்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. இதை எதிர்கொண்டிருக்கும் நண்பர்களுக்காக இந்த காணொலியை நான் முதல் முறையாக வெளியிடுகிறேன். பிஜிடிஆர்பிக்கு எவ்வாறு படிப்பது, குறிப்பாக பிஜிடிஆர்பி இயற்பியல் அது சார்ந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ், இதை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். முதலில் ஒரு போட்டித் தேர்வுக்கு உங்களை நீங்கள் முழுமையாக தயார் செய்து கொள்ளும் போது முதல் படி அந்த போட்டித் தேர்வுக்கான சிலபஸ். உதாரணமாக இங்கு இயற்பியலுக்கான நான் சிலபஸை உங்களுக்கு கொடுத்துள்ளேன். அந்த போட்டிக்கான தேர்வுக்கான சிலபஸை முழுவதுமாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் முதல் படி. அப்படி உள்வாங்கிக் கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் நான் 3 புத்தகங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் குறைந்தபட்சம் நீங்கள் 2 புத்தகங்களையாவது வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் தேர்வுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் முதல் சிலபஸை உள்வாங்குவது. ரெண்டாவது, சரியான புத்தகங்களை தேர்வு செய்வது. இது மிகவும் அவசியம். மூன்றாவது படி, நீங்கள் தேர்வுக்கு தயாராகும் போது கால அட்டவணையை முதலில் தயார் செய்து கொள்ள வேண்டும். 10 யூனிட்டுக்கான கால அட்டவணை, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு நாட்களை ஒதுக்குவது அப்படிங்கிறதுக்கான கால அட்டவணையை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியம். இந்த கால அட்டவணையை தயார் செய்த பின்பு ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை முழுமையாக இந்த ரெஃபரன்ஸ் புக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் முழுமையாக உங்கள் கைப்பட நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும். பின்பு அந்த யூனிட் சார்ந்த முந்தைய வருட வினாக்கள், உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதையே வைத்துக்கொண்டு அந்த யூனிட்லிருந்து அந்த வினாக்கள் நீங்கள் எடுத்த அந்த வினாக்கள் அந்த யூனிட்டிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறதா, நீங்கள் எடுத்த குறிப்புகளில் அந்த வினாக்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வினாக்களுக்கான விடைகளை உங்களால் எழுத முடிகிறதா என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வினாவை நீங்கள் படிக்கும்போது அதற்கான விடையை மட்டும் நீங்கள் குறிப்பில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்ற 3 ஆப்ஷன்களில் எந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு 4 வினாக்கள் நீங்கள் ஒரு வினாவிலிருந்து தயார் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் முழுமையாக குறிப்புகளையும் விடை குறிப்புகளையும் தயார் செய்து வைத்துக் கொண்டீர்களானால் கிட்டத்தட்ட 10 யூனிட்டுகள் உங்களுக்கு முழுமையாக நிறைவடைந்த பின்பு நீங்கள் திரும்பவும் கால அட்டவணையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதலில் போட்ட கால அட்டவணை விட குறைவான நாட்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அழகிற்கும் குறைந்தபட்சம் தேர்வுக்கு முன்னால் குறைந்தபட்சம் நீங்கள் 5 ரிவிஷன், இது குறைந்தபட்சம். உங்களால் தேர்வுக்கான கால அளவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து, நாட்களை பொறுத்து இந்த ரிவிஷன் மாறலாம். குறைந்தபட்சம் நீங்கள் 5 முறையாவது திருப்புதல் செய்திருக்க வேண்டும். கடைசி 2 அல்லது 3 நாட்கள் தேர்வுக்கு முன்னர் உங்களுக்கு என்னென்ன வினா கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, நண்பர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டும். சரிங்களா? இந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு 100% வெற்றி, 100% நம்பிக்கை இருந்தால் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னுடைய அனுபவத்தின் மூலம் கிடைத்தது. நான் 3 டிஆர்பி எழுதியிருக்கேன். முதல் டிஆர்பி 4 மதிப்பெண்களிலும், 2வது டிஆர்பியில் 1 மதிப்பெண்களிலும் வாய்ப்பை இழந்தேன். ஆனால் அந்த 1 மதிப்பெண்ணில் வாய்ப்பை இழக்கும் போது என்னுடைய மனதில் தோன்றியது ஒரே ஒரு எண்ணம் தான், நமக்கு முன்னால் உள்ள அனைவரும் வேலை வாங்கி சென்று விட்டார்கள், நாம் தான் இப்போ முதலில் இருக்கிறோம், அப்போ நிச்சயம் அடுத்த டிஆர்பியில் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையில் படித்தேன். சொன்னது போலவே அந்த டிஆர்பியில் என்னால் ஜென்ரல் டர்ன் கோட்டாவிலேயே பணி கிடைத்தது. ஸோ இதே நம்பிக்கையுடன் நீங்கள் ஒவ்வொருவரும் போராடினால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறலாம். அடுத்த காணொளியில் நான் எவ்வாறு தேர்வறையில் தேர்வை எழுதுவது அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.